ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ரோஷினி, என்ன பாட்டி? ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலை. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வயசுல கூட உன் உயிரை பற்றி கவலைப்படாம எங்க குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த குளத்துல குதிச்சிட்டியே. அன்னைக்கு நீ நான் அம்மா 3 பேரும் சேர்ந்து தானே பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தோம். அது அவ்வளவு தூரம் போட்டிருந்தும் அந்த சூனிய கிணறு வந்தீங்கன்னா என்னால எதையும் புரிஞ்சுக்கவே முடியல. அது என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. நான் தாண்டி போனதால தான் இதெல்லாம் ஆச்சு. நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு போகணும். என்ன சொல்ற? அந்த சர்க்கிளை போட்டதே ராக் ஜெட் உங்க 2 பேரையும் காப்பாத்துதானே. உயிரை விட உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு ரோஷினி, ராக் ஜெட் அதோட வழியிலேருந்து ஒன்று எப்படியாவது விளக்க பார்க்குது. ஒன்று இங்கேருந்து விளக்கினா மட்டும்தான் அதால அம்மன் அடைய முடியும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பாட்டி. எனக்கும் ரோஷினிக்கும் சண்டை வந்துச்சு. நான் தான் கோவப்பட்டு திட்டி அந்த சர்க்கிளை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். என்ன சொல்றது? இன்னும் சின்ன பிள்ளை தினமாக சட்டை போட்டிட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? நம்ம எந்த ப்ரோக்ராம்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சோமோ அந்த ப்ரோக்ராமே உள்ள வந்துட்டு வீட்டுல வெடி வைக்காம ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசி. இதுக்கப்புறம் என்னைக்குமே இந்த முட்டாள்தனத்தை செய்யாங்க. உங்க 2 பேருக்குமே சொல்றேன். இங்கயோட விட்டுருங்க. நீங்க 2 பேரும் நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அதனால தான் சொல்றேன். நீங்க செய்யற சின்ன தப்பாலும் எஃபெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். சாரி பாட்டி. தேங்க்யூ. நீங்க என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் கிளியர் பண்ணுங்க. அப்படின்னா இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லி அந்த சம்மர் கிட்ட அந்த நைட்ல பேச போயிருந்தீங்க. அப்புறம் அண்ணி, இந்த வீடியோ யாரையாவது கையில போயிட்டு லீக் ஆகிட்டுன்னா அப்புறம் அம்மா அண்ணன் 2 பேரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாயமா அழாத. அதோட அண்ணன் என்ன வெறுத்துட்டான்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். நீ மட்டும் என்ன பார்க்க வரலன்னா வச்சுக்கோ, சாய்மாட வெடிங்கும் நிற்கும், ஹார்டும் நிற்கும். சமீர் என்ன மிரட்டினான். நான் அவனை மீட் பண்ண வராம போனேன்னா நான் அன்றைக்கு அவன்கிட்டேருந்து வாங்கின செக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்டினான். சொல்லிடுவானா? சொல்லட்டும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. இந்த விஷயத்த பேசுறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் சர்க்கிளையும் தாண்டி இந்த நைட் 3 o'clock சமீரை பார்க்கறதுக்கு போய் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல. நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், நடக்க போகிற இந்த வெட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வீட்டில் வேற யாராவது உங்களையும் அவனையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிக்கும்னு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? நான் தான் உங்களுக்கு பிளாங்க் செக் கொடுத்துட்டேனே. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கோங்க. பட் இந்த வெட்டிங் முடிகிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அது எப்படி நடக்கும்? ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணா அதுக்கு பதிலாக ஏதாச்சும் கேட்டுப்பாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. அண்ணி, இந்த மெசேஜ் ஒருவேளை இந்த வீடியோ லீக் ஆக கூடாதுன்னா என்னவா? எனக்கு முழுசா 5 crore கொடுக்கணுமா? என்ன நீ, நான் 5 crore நான் எங்க போவேன்? நான் தான் உங்களுக்கு பிளாங்க் செக் கொடுத்துட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கோங்க. பிளாங்க் செக். அவனால மறைச்சி வைக்கப்பட்ட இந்த விளக்கு வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாய செருப்பு ராக் ஜீனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ணி, 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன், என்னாச்சு? அங்க அங்க சாய்மா ஏதோ ஏடா கூடமா? நீ ப்ளீஸ் வாங்க.
சாரா என்ன? சைமா, சைமா, சைமா எழுந்துது. சாரா இவளுக்கு என்ன ஆச்சு? நீ இவ அம்மாட மருந்து சாப்பிட்டா. என்ன? சைமா எழுந்துரு. சாரா நீ கிச்சனுக்கு போய் டம்ளர்ல தண்ணி ஊத்தி அதுல உப்பு போட்டு கொண்டு வா. சீக்கிரமா போ. சரி. சைமா, 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 பார்த்து வா. உட்காரு. நீ ஓகே தானே? நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சே பார்க்கல. இந்த உலகத்துல நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணு. அதே அளவுக்கு பெரிய இடியட்டும் நீ தான். இல்ல நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் ஃபேமிலி, உன் அண்ணன், நான் தான் உனக்கிட்ட பணத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவாக போகுதுன்னு புரிஞ்சு போச்சு. ஆஃப்டர் விற்கிற ஃப்ளைட்டை விற்றா கூட 40 lakhs தான் கிடைக்கும். பட் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறவன் கேட்குறது 5 crores ஆச்சு. அவ்வளோ பணத்தை நம்மளால ரெடி பண்ண முடியாது. அன்னைக்கு ஒரு வேளை அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா உயிரை விட்டுறதை தவிர வேற வழி இல்லை. வாய் மூடு. இந்த ஃபேமிலிக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு தெரியுமா உனக்கு? உன்னை விட எனக்கு பணம் இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. நான் உன்னை சாக விடவும் மாட்டேன். உனக்கு தேவை பணம் தானே? அது உன் கைக்கு வந்து சேரும். அது எப்படி அண்ணி? அவ்வளோ பெரிய அமௌண்ட்? அதை பற்றின கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன் உங்கள் அண்ணன் உங்கள் கூட இருப்பாருன்னு. எப்பயும் அவன் கேட்ட மாதிரி நைட் 2 o'clock பணத்தை அந்த கேட்டில் வச்சாகணும். வச்சுட்டா ஃபோனில் இருக்கிறத அவன் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கான். இன்றைக்கி நைட்டே உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். நீ ஹாப்பியாக உன் வீட்டுக்கு ரெடி ஆகணும். எதை பற்றியும் யோசிச்சிக்காத. என்ன டைம் 2:05 ஆச்சு, இன்னும் அவன் வரவே இல்லை. நான் கால் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க அண்ணி. என்ன இது, அவன் ஃபோன் எடுக்க மாட்டிக்கா? ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ரிங் மட்டும் போய்கிட்டே இருக்கு. சைமா, அண்ணி அங்கே பாருங்க அண்ணி. நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறீங்க. ஓகே அண்ணி. இந்த ஹெல்ப்பை மறக்க மாட்டேன் அண்ணி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் 5 crores உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் தான் உங்ககிட்ட பிளாங்க் செக் கொடுத்துருக்கேனே, அதை யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணம் எடுத்துக்கோ. நீங்கள் பணத்தை அண்ணன் கிட்ட வாங்க இல்லையே? இல்லை, அது எப்படியும் வந்துச்சு. அந்த பணத்தை நான் கொண்டு வந்து போட்டதால தான் உங்கள் 2 பேர்ட்ட முகத்தையும் சந்தோஷம் வந்துச்சு. இல்லைன்னா வந்திக்க சான்ஸே இல்லை. எவ்வளோ தான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் திரும்ப மாட்டேன் யாராலையும் விலைக்கு வாங்கவே முடியாது. ப்ளீஸ் கோடிக்காவது கொஞ்சம் சிரிங்க. எனக்கு இப்போதான் நிம்மதி ஆகுது. இந்த வேர்ல்டுலேயே என் அண்ணி தான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்க அண்ணி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்போவுமே அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அண்ணி. உங்கள் அண்ணனுக்கு இல்லை, வேற யாருக்கும் தெரியாது. ஓகே, இப்போ நீங்கள் 2 பேரும் எதையும் நினைக்காம தூங்குறீங்க. நாளைக்கு நீ தான் பிரைட், அதை ஞாபகம் வச்சுட்டு தூங்கு. குட் நைட். குட் நைட். நீ செல்லலாம். இலக்கு வரட்டும். இப்பொழுதே இருக்கும் இடத்திற்கு செல். என் எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிட்டு அவனை எப்படி விடுவிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க.
உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். அதனால தான் உங்க மனசுல இது வரைக்கும் எனக்கு இடம் கிடைக்கல. லாஸ்ட் வரைக்கும் உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது போல இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இன்னைக்கு சாராவும் சைமாவும் என்ன ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 1 செகண்ட் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபேமிலியில எனக்கும் இடம் இருக்குது. இது என் ஃபேமிலி. அண்ட் ஐ ஆம் ப்ராமிஸ் டு யூ கான் தம்பி. நான் என்னைக்கும் என் ஃபேமிலியை தலை குனிஞ்சு நிற்கவே விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. ராக்ஷின் அமாவாசைக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டீங்க. அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் தெரியாது. அதுக்கு ஷேரிங் சாம்தேன். அதை ராக்ஷின் கொண்டு வரும். சீக்ரெட் ஜிண்ட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ராக்ஷின் மாயம்மா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டா. பட் மாயம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இந்த தடையை உடைச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கு ராக்ஷின் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க வாங்க. அம்மா அம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? இங்க வாங்க. ஏன் அடிக்கிறீங்க? பேபி வெட்டிங் டி வெட்டிங். வெட்டிங்கா? எனக்கா? சொல்லவே இல்லை. எப்படி பேசுறான்னு பாருங்க. எப்படிலாம் என்ன பார்க்காதீங்க அம்மன். இந்த பாக்கியத்தை என்னால் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் நான் செஞ்சது தப்புன்ற மாதிரியே உறுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொடுத்த பிளாங்க் செக்கில் இருந்து நான் 5 கோர்ஸ் எடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நான் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை, நான் யாரையும் பார்க்கல. இல்லை, நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இல்லை குட்டி, நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்ததை நான் பார்த்துக்கிட்டீங்க. ஓகே, பார்த்துட்டீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா? இல்லை. ஓகே, வாங்க போய் ரெடி ஆகலாம். எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் ஏன் எப்படி பார்க்குறாங்க? ஒருவேளை அண்ணனுக்கு அந்த வீடியோ தெரிஞ்சு போச்சா?